உடலை கொன்ற பின் ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு ஸ்தேவான் அஞ்சவே இல்லை. அதனால்தான் அவர் விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொண்டார். நீங்களும் நானும் உடலை கொன்ற பின் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு ஏன் அஞ்ச வேண்டும்? துணிச்சலோடு கூட இறைவார்த்தையை நாம் போதிக்க வேண்டும். சத்தியத்தை நாம் சத்தமாக அறிவிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விண்ணக பயணத்திலே நாம் வெற்றிகரமாக நடந்து நித்திய பேரின்பத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலே உடலை கொன்ற பின் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, உடலை கொன்ற பின் ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், இப்பொழுது உடலை கொன்ற பின் உங்களை எரிநரகத்தில் தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று சொல்கின்றார். அது யார்? அது எரிநரகத்தில் நம்மை தள்ள அதிகாரம் படைத்தவரும் நமக்கு தீர்ப்பு வழங்க அதிகாரம் படைத்தவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே,